ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆடுகளுக்கு அதாவது குட்டிங்க பால்குடி குட்டிங்களை அடைச்சி போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கூண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போதுமே நம்ம ஆடு குட்டி போட்டுச்சுன்னா குட்டி போடுறதுலேருந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 நாளைக்கு வந்து கோழி அடைக்கக்கூடிய பஞ்சாரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கூடை போட்டு தான் நம்ம அடைப்போம். அப்படிங்கும்போது ஒரு கூடைக்குள்ளே அதிகபட்சம் 2 குட்டி தான் போட முடியும். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா கூடையே தூரத்துக்கு போட்டு ரெண்டுமே வெளியே வந்துடும். அந்தளவுக்கு குட்டிங்க வந்து சேட்டை பண்ணும். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நமக்கு ஒரு 9 குட்டி வந்து குட்டி போடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 17 குட்டி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு குட்டியும் நம்ம செட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 கூட அளவுக்கு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு கூடையோட விலை வந்து பார்த்திங்கன்னா 300 வாங்கிக்கிறத கூட இப்போ 600 கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இல்லை. கொஞ்சம் குட்டி ஒரு 3 மாத குட்டி 2 மாத குட்டி வந்து விளையாட்டு போக்கில் ஏறி அதோடைய குச்சிகளை ஃபுல்லாக ஒடிச்சிருது. நம்ம ஒவ்வொரு வாட்டி டெலிவரி டைமும் நம்ம வந்து கூட வாங்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு ஒரு மாற்றாக தான் நம்ம 6க்கு 4ங்கிற சைஸில் ஒரு கூண்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து ஒரு 20 குட்டி வரைக்கும் விட்டுக்கலாம். அதாவது பால்குடி குட்டிங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இது போல் ரீப்பர், அதாவது ரீப்பர்னால் அது வந்து நம்ம இரும்பில் பண்ணியிருக்கோம் ரீப்பரு. அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைவுட்டோ அல்லது வேறு பார்த்துட்டிங்கன்னா வரிச்சி, அதாவது 2 கோணுங்கிற வரிச்சியில் நம்ம ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி அது உள்ளே போடுற மாதிரி இருக்குது. சுற்றி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெல்டு மெஸ் வச்சு வெல்டு அடிச்சிருக்கோம். இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக நம்மளாக ஓனாக தான் பண்ணியிருக்கோம். இது கூண்டு எப்படி ரெடி பண்ணோம், இதற்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுச்சுங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு பெயிண்டிங் மட்டும் பண்ணணும் அடுத்து.